அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ கிளாஸ் 12 மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஷார்ட் ரன் யூக்லிபிரியம் அவுட்புட்ல ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கால்குலேட் யூக்லிபிரியம் லெவல் ஆஃப் இன்கம் ஃபார் அ ஹைப்போதெட்டிக்கல் எக்கானமி ஃபார் விச் இட் இஸ் கிவன் தட் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 500 crore குடுத்துருக்காங்க. கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் C is equal to 100 plus 0.8y அப்படின்னு நமக்கு குடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஒரு தடவை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்சப்ஷன் ஃபங்க்ஷன், அதை நம்ம C is equal to 100 plus 0.8y அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 500 crore. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், I is equal to rupees 500 crore அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இங்கே என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா யூக்லிபிரியம் லெவல் ஆஃப் இன்கம் அதுதான் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது அட் யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்லும்பொழுது யூக்லிபிரியம் லெவல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா y is equal to c plus i இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இப்போது c இருக்கிற இடத்துல வந்து இந்த ஈக்குவேஷனும் i இருக்கிற இடத்துல இந்த 500 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ y is equal to இப்போது c இருக்கிற இடத்துக்கு பதிலாக 100 ப்ளஸ் 0.8y ப்ளஸ் i இருக்கிற இடத்துல 500 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த y இங்கே ஒரு y இருக்குது, இங்கே 0.8y இருக்குது. ஸோ இந்த வேரியபிள் சேமாக இருக்கிறதால இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ் 0.8y ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிட போகிறோம். அப்போது மைனஸ் 0.8y இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் இப்போ இது வந்து அங்கே போயிடுச்சு. ஸோ இந்த நம்பரையும் நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ y மைனஸ் 0.8y இஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 600. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒய்யை வந்து காமனாக எடுக்கலாம். ஸோ வேறு மெத்தட்லேயும் போடலாம். இப்போ இந்த மெத்தட் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒய்யை மட்டும் நம்ம வந்து காமனாக எடுக்கலாம். இப்போ இந்த ஒய் காமனாக எடுக்கும் பொழுது நம்ம y மட்டும் எடுத்தோம்னா இந்த yன்னு இருக்கிற இடம் வந்து 1 ஆகிடும். இந்த y தான் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இங்கே வந்து 0.8 இஸ் ஈக்குவல் டு 600. இப்போ 1ல் 0.8 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா 0.2 வரும், இஸ் ஈக்குவல் டு 600. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இல்லைங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த 0.2 அந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும். இப்போ 600 by 0.2. இப்போ நெக்ஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு பாயிண்ட் தான் இருக்குது இல்லைங்களா? அப்போது நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 10ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0.2 into 10 அப்படி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு இது வந்து 6000 ஆகிடும், இது வந்து நமக்கு 2 ஆகிடும். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது இது வந்து 3 டைம்ஸ் வரும், ரிமைனிங் எல்லாமே 0 வரும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு rupees 3000 crore. ஸோ ப்ராப்ளமில் நமக்கு கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூக்லிபிரியம் லெவல் ஆஃப் இன்கம் கேட்டிருந்தாங்க. லெவல் ஆஃப் இன்கம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.